கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1364 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 13 அதிகாரம் 21 பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, பாவியாய் நீ வாழ்வாயானால் உன் வாழ்க்கையிலே தீவினை தொடரும். பாவிகளை ஆண்டவர் வெறுக்கவில்லை, பாவங்களை வெறுக்கிறார். பாவிகளை பாதுகாப்பதற்காகத்தான், ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார். நீ பாவத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும். நீ பாவியாகவே தொடர்ந்து வாழ்வாயானால் தீங்கு உன்னை துக்கப்படுத்தும், துயரம் உன்னை துக்கப்படுத்தும். பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின் மூலம் உனக்கு அநேக வழிகளை காட்டியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை பின்பற்றுவீர்களானால் பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் உன்னை வா என்று அழைக்கிறார். பாவங்களை விட்டு வா. தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் பாவ வாழ்க்கையிலே, அக்கிரம வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுபட்டு இயேசுவினிடத்தில் வருவார்களானால், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களானால் அவர்களுக்கு தீங்கு வராது, தீங்கு துக்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே பாவத்தோடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாய் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள். உங்கள் பாவங்கள் மாறுகிற பொழுது நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாறி அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்வில் அற்புதம் வேண்டுமா? உங்கள் வியாதி மாற வேண்டுமா? உங்கள் குடும்ப சூழ்நிலையில் இருக்கிற கஷ்டங்கள் தீர வேண்டுமா? இன்றைக்கு இயேசு அழைக்கிறார். உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் உயர்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.